மோசே நாட்களில் பார்வோன் ஆவி, கடந்த நாட்களில் தேத்திர சபையிலே ஜெசபெலின் ஆவி படித்தோம். இன்றைய நாளிலே அவர் என்ன நிகழ்ச்சியை கொண்டு வரான்னு பார்ப்போம். அவர் அழைப்போம். பிரஸ்டோஸ் சைமன் ஸ்டான்லி அவர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி. உங்க சத்தம் கேட்கல பாஸ்டர். உங்க மைக் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே பாஸ்டர், கோ அஹெட். கேக்குதுங்களா? ஆமா, கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கமம் வானொலி மூலமாய் நித்தியம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே முக்கியமான ஒரு தலைப்பை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இந்த நாளினுடைய முக்கிய தலைப்பு என்னவென்றால், சத்துருவின் திட்டமிட்ட தாக்குதல்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் அற்புத செயலும் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இந்த வேத பாடத்தை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை இந்த நாளிலே திறப்பாராக. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை எப்படி ஆகிலும் பாவத்திலும் தேவனுடைய ஆழமான அந்த உறவிலும் இருந்து பிரிப்பதற்கு தந்திரமான முயற்சிகளை எடுக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி எடுக்கப்படுகிற அந்த முயற்சிகளை ஆண்டவர் எப்படி தடுக்கிறார், எப்படி ஆண்டவர் வெற்றி கொள்ளுகிறார், தேவ ஜனத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது, இன்றைய காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த வேத பாடம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. நாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது பல சிந்தையோடு நாம் படிப்போம். எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் எனக்கு வேணும் என்று படிப்போம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில எனக்கு ஆண்டவர் பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இது நம்முடைய விருப்பம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆழமான விருப்பங்கள் இருக்கிறது. அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே நாம் வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் ஆண்டவர் நம்மோடு வார்த்தையின் மூலமாய் பேசுகிறதை நாம் அனுபவிக்கிறோம். கண்களூடாக அனுபவிக்கிறோம். கர்த்தர் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறார். அப்படி இன்றைய காலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு வேத பாடத்தை நமக்கு முன்பாக வைத்து இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த பாடத்து தலைப்பின் ஊடாக நமக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்கிறதை கவனிக்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. வேதாகமத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சீசனில் தேவ ஜனத்தை கர்த்தர் தமக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி காரியங்களை நடப்பித்துக் கொண்டு போகிறார். அப்பொழுது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப பிசாசானவன் தந்திரமாக தேவனிடத்திலிருந்து ஜனங்களை பிரிக்க
ஜனங்களை அழிக்க அவன் திட்டமிடுகிறான். மோசேயினுடைய காலத்தில் பார்வோனின் ஆவி பலமாய் கிரியை செய்ததை நாம் ஏற்கனவே பாடமாக படித்தோம். மோசேயினுடைய நாட்கள், அந்த காலகட்டத்தில் பார்வோனின் ஆவி தேவ ஜனங்களை பலமாய் துன்பப்படுத்தினது. அடுத்தது எலியாவினுடைய நாட்களில் ஏசபேல் என்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி தேவ ஊழியர்களையும் தேவ ஜனத்தையும் மந்தரத்தாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் சபிக்கப்பட்ட வல்லமைகளாலும் விக்கிரக ஆராதனைகளாலும் பயமுறுத்தல்களாலும் தன்னுடைய அழகையும் மேட்டிமையும் பயன்படுத்தி அநேகரை விழத்தள்ளுகிறதாயும் தேவ ஜனத்தை தலைவர்களை விழப்பண்ணுகிற ஒரு பொல்லாத ஆவி அன்றைய காலகட்டத்தில், எலியாவினுடைய காலகட்டத்தில் எப்படி செயல்பட்டது என்று நாம் கடந்த வேத பாடத்தில் நாம் பார்த்தோம். அதனுடைய வீடியோக்கள் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் யாரையெல்லாம் எழுப்பி தேவ திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாரோ அதே போல பிசாசானவனும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவனும் தனக்குண்டான ஆட்களை எழுப்பி தேவ ஜனத்துக்கு விரோதமான தாக்குதல்களை அவன் தொடுக்கிறான். இந்த தாக்குதல்கள் தொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் செயல்பட்டு அந்த தாக்குதலை முறியடித்தாரோ அதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கேட்கலாம், ஏன் நாம் இன்றைக்கு இதை படிக்க வேண்டும்? வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கும் பொழுது இதை ஏன் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள் வரலாம். நன்றாக கவனியுங்கள். நாம் இதை படிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், மோசேவின் நாட்களில் பார்வோனின் ஆவி அன்றைய காலகட்டத்தின் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் சதித்திட்டம் தீட்டி தேவ ஜனத்தை சூறையாடினதோ அதே காரியம் இன்றைய காலத்திலும் நடக்கிறது. எலியாவின் நாட்களில் அந்த ஏசபேலினுடைய ஆவியின் வல்லமையின் தாக்குதல்கள் எவ்வளவு தீவிரமாய் அன்றைய நாட்களில் செயல்பட்டதோ அதே காரியம் இன்றைக்கும் தேவ ஜனத்திற்கு விரோதமாகவும் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாகவும் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கும். அதே போல காலங்கள் மாறுகிறது, ஆனால் சத்துருவின் தாக்குதல்கள் இன்னும் மாறவில்லை. அப்போ அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனம் இருந்தபடியினால் மோசே என்கிற இரட்சகனை எழுப்பினார். அவனோடு கூட ஆரோன், மிரியாம், ஊர் இப்படிப்பட்ட தலைவர்களை எழுப்பி, மோசேயினுடைய தாய் தகப்பன்களை எழுப்பி, மருத்துவச்சிகளை எல்லாம் எழுப்பி தேவன் தன்னுடைய திட்டத்திற்கு அவர்களை பயன்படுத்தி வெற்றி கண்டார். எலியாவின் நாட்களிலும் யெகூக்கை எழுப்பினார், எலிசாவை எழுப்பினார். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை அவர் ரகசியமாய் வைத்திருந்தார். அவ்வளவு கடுமையான காலத்திலும் அப்படியாக ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் ரகசியமாக ஒரு கூட்டத்தை வைத்து சத்துருவை முறியடிக்கிற காரியத்தை செய்வதில் என் ஆண்டவர் கை தேர்ந்தவர், சிறந்த ஞானம் உள்ளவர், அனந்த ஞானம் உள்ளவர் நம்முடைய தேவன். அதே போல இன்றைய நாட்களில் ஆமானின் ஆவி என்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். எஸ்தரின் நாட்களில், மொர்தகாயின் நாட்களில் ஆமானின் ஆவி, அந்த ஆமானின் ஆவியினுடைய திட்டமிட்ட சதி செயல்களும் தேவனுடைய சர்வவல்ல தேவனுடைய அற்புதமான செயல்களையும் இன்றைக்கு பாடமாக நம்ம படிக்க போறோம். ஏனென்றால்
இன்றைக்கு இந்த ஆமானின் ஆவி என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி தேவ ஜனத்தை வஞ்சித்து திட்டமிட்டு சூறையாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பலமுறை வேதாகமத்தில் படித்திருந்தாலும் இன்றைக்கு நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டி கொடுப்பார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. என்னோடு சில திருப்பங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவாக நேர்த்தியாக காரியங்களை வடிவமைத்து நமக்கு எழுதி கரங்களில் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அன்றைய நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களையும் இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய தேவ ஜனத்தையும் இணைத்து நாம் வேதத்துல பார்க்க போறோம். இணைத்து பார்க்க போறோம். என்ன சொல்லுகிறார் யூத ஜனங்களை குறித்து? அந்த ஆமான் ராஜாவின் இடத்துல என்ன சொல்லுகிறான்? ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்கிற ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறான். பாருங்க எப்படி கொடுக்கிறான். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, ஆமான், இந்த ஆமான் யார் என்றால் நன்றாக கவனிக்கணும். வேதாகமம் அவனை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. ஆமான் யார் என்றால் வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, யூதரின் சத்துருவுமாகிய ஆமான். நீங்க இந்த பைபிள், தமிழ் பைபிள்ல பாருங்க, யூதரின் சத்துரு. அப்ப யூத ஜனத்தினுடைய சத்துரு, யூத ஜனத்தினுடைய ஒரு பொல்லாத ஆவி, யூத ஜனத்துக்கு எதிராய் செயல்படுகிற சத்துரு, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சத்துரு ஆமான் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. ஆமானை குறித்து சொல்லுகிறது. இந்த சத்துரு, யூதருடைய சத்துருவாகிய இந்த ஆமான், அவன் அகாஸ்வேரு ராஜாவின் இடத்தில் போய் அவன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை நம்மளோட கனெக்ட் பண்ணி பாருங்க. தமிழ் பேசுகிற ஜனங்கள் உலகம் முழுவதும் பரம்பி சிதறுண்டு இருக்கிறார்கள். இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். ஆங்காங்கே பல தேசங்களில், பல நிலைகளில், எல்லா இடங்களிலும் அவர்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். இது யூதரின் சத்துருவாகிய ஆமானுக்கு பிடிக்கல. உலகம் முழுவதும் பரம்பி போயிட்டாங்களே, இந்த உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதலை இவங்க கொண்டு வந்துருவாங்களே, உலகம் முழுவதும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எழும்பி விடுவார்களே, உலகம் முழுவதும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் எழும்பி விடுமே. இது யாரோட கவலை? சத்துருடைய கவலை. சத்துரு நம்மளை அப்படி பார்க்கிறான், தேவ ஜனத்தை பார்க்கிறான். இரண்டாவது அந்த ஜனங்களை குறித்து சொல்றான், அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்குதுன்னு சொல்றான். ராஜாட்ட சொல்றான், நான் உங்களை பார்க்கிறேன், உலகத்துல ஒரு ஜனம் இருக்கிறாங்க, அவங்க எல்லா ஜனங்களோடையும் களவாம விகற்பமா வாழ்றாங்க, விகற்பமா இருக்கிறாங்கன்னு சொல்றான், வார்த்தை பயன்படுத்துறான். தேவ ஜனம், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனம், உலகத்தோட சம்பந்தம் கலந்து உலகத்தோடு கூட அது மிக்ஸ் ஆகி வாழாத ஜனம், அசுத்தங்களில் இருந்து விலகி நிற்கிற ஜனம், ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டம், கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் பானம் பண்ணி
அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற தனித்துவம் நிறைந்த ஒரு கூட்டம். இது நம்ம ஜனத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனத்துக்கு விரோதமான ஒரு சத்துரு இருக்கிறான், அவன் தான் ஆமான். அவன் தெளிவாக சொல்லுகிறான், இவர்களுடைய வழக்கங்கள் விகற்பமா இருக்குது. நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதை இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. விக்கிரக வணக்கம் பண்ணா அவன் விக்கிரகத்தை வணங்க மாட்டேங்கிறான். விக்கிரகத்துக்கு படைச்சதை கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். எல்லாரும் பண்டிகைகளை கொண்டாடும் போது அவன் அதை கொண்டாட மாட்டேங்கிறான் என்று அவன் ராஜாவின் இடத்துல அந்த காரியங்களை கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப சத்துருடைய எண்ணம் பாருங்க, நம்ம தேவ ஜனத்தினுடைய வழக்கங்களை, தேவ ஜனத்தினுடைய பழக்க வழக்கங்களை அவன் கண்காணித்து அந்த பழக்க வழக்கம் அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. நம்ம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழுகிற வாழ்க்கை சத்துருவுக்கு பிடிக்கல. அதனாலதான் அநேக பிள்ளைகளை அசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறான். அவர்கள் பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணும்படி ஆவிக்குரிய குடும்பங்களை திட்டமிட்டு அளிக்கிறான். இது ஆமானினுடைய ஆவி. இது அவனுடைய யோசனை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. தேவ ஜனத்தினுடைய வழக்கங்களை எல்லாம் அவன் தவறான கண்ணோட்டத்தில் மேலிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். தேவ ஜனத்தினுடைய எல்லா விதமான கிரியைகளையும் அவன் தவறான கண்ணோட்டத்தில் ராஜாவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். அவன் தான் யூதரின் சத்துரு. அவன் இந்த காரியத்தை தெளிவா செய்யறான். மூன்றாவது சொல்லுகிறான், அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லைங்கிறான். அவங்க சட்டம், நம்ம என்ன சட்டம் போட்டாலும் கை கொள்றது இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கு. அந்த சட்ட புஸ்தகத்தை படிக்கிறாங்க, அந்த சட்ட புஸ்தகத்தை தியானிக்கிறாங்க, அந்த சட்ட புஸ்தகத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆனா நம்ம சட்டத்துக்கு கீழ்ப்படி மாட்டேங்கிறாங்க ராஜா. அவன் சொன்ன அந்த 3 கம்ப்ளைண்டும் இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கிற நமக்கு பிக்ஸ் ஆகுதா? அதுல நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் எல்லா விதமான ஜனங்களிலும் சிதறுண்டு பரம்பி இருக்கிறோம், சிதறப்பட்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் தமிழ் சொந்தங்கள் சிதறப்பட்டு இருக்கிறோம். போன இடங்கள்ல எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தைய பிடிச்சிட்டோம், இருக்கும்போது பிடிச்சுக்கிட்டோம், போன இடத்துல இருக்க முடியல. இப்ப சங்கமம் வானொலி என்ன பண்ணுது? இந்த நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி என்ன பண்ணுது? சிதறுண்டு கிடக்கிற தமிழ் ஜனங்களுக்கு, சிதறுண்டு பல தேசங்களில் பரம்பி இருக்கிற ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துது. எப்படியும் தேவ ஜனம் எழும்பி விடு, எப்படியும் தேவ ஜனங்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தைரியமா இரு, பலப்படு, உற்சாகப்படு, செயல்படு, உன்னை கர்த்தருடைய நடத்துகிறார், உன்னை செயல்படுத்துகிறார், உன்னை கைவிடவில்லை, அவர் அன்பா இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சுவிசேஷங்கள், உபதேசங்கள், பிரசங்கங்கள், வேத பாடங்கள் மூலமாக நித்திய வெளிச்சத்துல அநேக ஜனங்களுக்கு, பரம்பி இருக்கிற ஜனங்களுக்கு வார்த்தை போகுது. இது தேவனுடைய திட்டம். எப்படியும் தேவ ஜனங்களை தேவன் நேசிக்கிறார், கைவிடவில்லை என்பத சத்தத்தை தேவ ஜனத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு ஆண்டவர் பல விதங்களிலே தேவ ஜனத்தை பயன்படுத்துகிறார். அதுல இந்த சங்கமம் ஒண்ணு என்று நான் நினைக்கிறேன். வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஜனம் எப்படிப்பட்ட சட்டங்களை கை கொள்றதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அந்த நாளில் தான் எல்லாத்தையும் செய்யறாங்க. அவங்களுக்குன்னு சில பண்டிகை இருக்கு, அந்த பண்டிகையில தான் அவங்க கொண்டாடுறாங்க. உலக வழக்கமாய் இருக்கிற எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபாடு காட்டுகிறது இல்லை. இவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ராஜா, நம்முடைய ராஜ்யத்துல 127 நாடுகள், எல்லா நாடுகளிலும் பரம்பி இருக்கிறாங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. அவன் சொல்லுகிறான், ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. அதுதான் பிசாசுடைய பிரச்சனை. இவங்களை இப்படியே விடாதீங்க.
விளக்குதுங்களா? இதுதான் சத்ருவினுடைய தாக்குதலுக்கு உள்ளான முக்கிய காரணம். முக்கிய காரணம் அவனுடைய தேவ ஜனத்தை பார்க்கிறான், அவன் சர்வே எடுக்கிறான், இவங்களை இப்படியே விடக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்றான்னா, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஆராதனைக்காரர்கள், கள்ள உபதேசிகளை தேவனுடைய ஊழியக்காரர்கள் போல தேவ ஜனத்துக்குள்ள அனுப்பி தேவனிடத்திலிருந்து திருப்புற காரியத்தையும் அவன் செய்கிறான். அது ஆமானின் ஆவி செய்யும். இரண்டாவது, இந்த யூதரின் சத்ருவாகிய இந்த ஆமான் இவர்களை இப்படி விடக்கூடாது என்று சொல்லி இவர்களை அழிக்கிறதற்கான காரியத்தை செய்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும், இந்த சரித்திரம் நம்ம படிச்சிருக்கிறோம். 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டும். எழுதி அனுப்பணும், அவர்களை அழிக்கணும். இதுதான் அவன் நோக்கம். இந்த ஜனத்தை அழிக்கணும். சத்துருடைய நோக்கம் என்ன? தேவ ஜனத்தை அழிக்கணும். அவர்கள் பூமியிலேயே இருக்கக்கூடாது, அவர்கள் ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக கவனிங்க. ஏன் இந்த காரியத்தை இவ்வளவு மூர்க்கமாக, இவ்வளவு வேகமாக அவன் இந்த யூதரின் சத்ருவாகிய ஆமான் செய்கிறான் என்றால், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால், ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். இந்த ஆமானின் ஆவியினுடைய முக்கிய செயல்பாடு என்னன்னா, எல்லாரும் அவனை வணங்கணும். எல்லாத்துக்கும் மேல நான் தான் டாப், எல்லாரும் எனக்கு கீழே. அதுதான் பிசாசு, சத்துரு. அவன் என்ன பண்றான்? அவன் ராஜாவினுடைய ஆளுகிறவர்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறான். ஆளுகையில ஒருத்தரை வச்சுக்கிறான், அதிகாரத்தையும் அவன் கையில் எடுத்துக்கிறான். நல்ல கவனிங்க இந்த காரியத்தை. ஆளுகையில ஒரு ஆள் இருக்கிறாரு, அந்த ஆளுகையில ஒருத்தரை வச்சிடறது, வச்சுக்கிட்டு தேவ ஜனத்தை சூறையாடுறதுக்கு அதிகாரம் உள்ளவன பிசாசு பயன்படுத்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறான். அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு எல்லாம் என்ன வணங்கணும், எல்லாம் எனக்கு கீழே தான், யாரு மேல இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் பெருமை. தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ ஆண்டவர் என்ன பண்றார்? எதிர்த்து நிற்கிறார். பெருமையின் ஆவி. எல்லாம் எனக்கு கீழே, எல்லாம் என்ன பார்த்து சல்யூட் பண்ணணும். ஆனால் அவன் இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. அங்கே மொர்தெகாய் ஒரு தேவ மனிதன், வைராக்கியம் பாராட்டுகிறவன். இவன் தேவனுடைய உன்னத திட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர். மொர்தெகாய் தேவனுடைய உன்னத திட்டத்தில் இருக்கிற முக்கியமான நபர் மொர்தெகாய். ஆண்டவர் அவனை பிறந்த நாளிலிருந்தே அவனை உருவாக்கி இருக்கிறார். பிறந்த அதை பின்னாடி நம்ம படிக்க போறோம். எஸ்தரையும் மொர்தெகாயையும் இன்னும் மற்றவர்களையும் நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னால ஆண்டவர் சத்துரு எப்படி செயல்படுகிறான் தேவ ஜனத்தை அழிக்க. அவனுடைய எண்ணம் என்ன? அவன் தேவனுக்கு மேலாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினவன் லூசிபர். தேவனுக்கு மேலாக, அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக, அந்த ஆராதனை கூட்டத்துக்கு மேலாக வீற்றிருப்பேன் என்று மனசுல நினைச்சான். அப்ப அவனுக்கு இந்த பெருமை. அவன் எப்பொழுதும் தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் அந்த லூசிபர், பொல்லாத ஆவி. அவனுக்கு கீழே தான் எல்லா ஆளுகையும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவி. இன்றைக்கும் தேவ ஜனங்களை
வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்துத்தான் முறியடிக்க விரும்புகிறார். உங்களையும் என்னையும் வைத்துத்தான் இன்றைய ஆமான் எஸ்தரினுடைய காலத்தில், மொர்தெகாயினுடைய காலத்தில் செயல்பட்ட இந்த யூதரின் சத்துருவாகிய ஆமானினுடைய வல்லமைகளை எப்படி அன்னைக்கு எஸ்தரும் மொர்தெகாய் மற்ற யூதரெல்லாம் சேர்ந்து அழித்தார்களோ, ஆண்டவர் அவர்களை வைத்து செய்தாரோ, அதுபோல நம்மை வைத்து இன்றைய காலத்தில் செயல்படுகிற இன்றைய நவீன ஆமானின் ஆவியின் வல்லமைகளை முறியடிக்கிறதுக்கு இன்றைக்கு உங்களையும் என்னையுமே ஆண்டவர் நம்பி இருக்கிறார் என்கிற செய்தியை இந்த சங்கமம் வானொலி மூலமாய் சொல்லுவதற்குத்தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நினைத்திருக்கிறார். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டோம், நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஒரு காணிக்கை போட்டோம், ஒரு டைத்து கொடுத்துட்டோம், வேலைக்கு பார்க்கலாம், குடும்பத்தை பார்த்துக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்வு நமக்கு அது முக்கியம். ஆனா அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துடக்கூடாது. பர்பஸ் ரொம்ப முக்கியம். எதுக்காக கர்த்தரனை அழைத்தார், எதற்காக கர்த்தரனை பிடித்தார், நான் ஏன் தேவ பிள்ளை கிறிஸ்தவனா இருக்கிறேன், என்னை ஏன் உலக வழக்கத்திலிருந்து கர்த்தரனை என்னை பிரித்து வைத்திருக்கிறார், என் மேல் இருக்கிற தேவ திட்டம் என்ன, தேவ ஜனம் அழியும் பொழுது, ஒரு சபை நொறுக்கப்படும் பொழுது, இன்றைக்கு வெளி தேசத்தில் இருக்கிறவங்க பாருங்க, எத்தனை சபைகள் இன்றைக்கு சும்மா கிடக்குது, எத்தனை சபைகள் இன்னைக்கு பாரா மாறி இருக்குது, எத்தனை சபைகள் இன்னைக்கு மசூதியா மாறி இருக்குது, எத்தனை சபைகள் இன்னைக்கு கோவிலா மாறி இருக்கிறது. எல்லா ஜனங்களும் இன்னைக்கு அருவருக்கத்தக்க ஆபாசத்துக்குள் போய் விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஆமானின் ஆவியின் வல்லமைகளும், பார்வோனின் ஆவியின் வல்லமைகளும், யேசபேலுடைய ஆவியின் வல்லமைகளும் தேவ ஜனத்தை இந்த கடைசி காலத்தில் சூறையாடி கொண்டு இருக்கிறது. அன்றைய காலத்தில் எழும்பின பரிசுத்தவான்கள் இன்றைய காலத்திலும் எழும்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில வைக்கிறேன். நமக்குடைய நோக்கம் முக்கியம். தேவ பிள்ளையா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறோம்னா ரொம்ப முக்கியம். எதுக்கு ஆண்டவரை என்னை கரம் பிடித்தீர், எதற்கு என்னை அழைத்தீர், எதற்கு என் வீட்டில் வேதாகமம் இருக்கிறது, எதற்காக நான் பாடுகிறேன், எதற்காக நான் ஜெபிக்கிறேன், எதற்காக நான் ஆலயத்துக்கு வருகிறேன், ஒரு கேள்வி எழுப்புங்கள். சத்துருடைய திட்டத்தை உடைப்பதற்கு தேவன் நம்பி இருக்கிற விலையேற பெற்ற பாத்திரங்களே, நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. இந்த ஆமானின் தாக்குதலுக்கு பயந்து விடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, சூசான் நகரம் கலங்கினது. சூசான் நகரம் கலங்கினது. தேசமே கலங்கி கிடக்கு, பட்டணமே கலங்குது. சட்டம் போட்டாங்க, தேவ ஜனத்துக்கு விரோதமான சட்டங்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜாட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. படிச்சு பாருங்க, தெரியும். இந்த முழுமையா படித்து பாருங்கள், விளங்கும். அப்போ அவன் சொல்லுகிறான், இந்த மொர்தெகாய் என்பவன் அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை, அவனை வணங்கவும் இல்லை. அது அவனுக்கு பிடிக்கல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். மூர்க்கம். அப்போ இந்த பிசாசு எப்பேற்பட்டவனா இருக்கிறான்? அவனுடைய குணத்துல பெருமை உள்ளவன். 2வது மூர்க்க கோபம் உள்ளவன். மூர்க்க கோபம். அவனை வணங்கல, அவனுக்கு சரியா மரியாதை கொடுக்கலன்னு உடனே அவன் மூர்க்க கோபம் அடைகிறான். மூர்க்க கோபம். இந்த கடும் கோபம் வரும்பொழுதுதான் ஒருவன் நிலை தவறுகிறான். அந்த கோபத்தின் விளைவாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அது அவனுக்கே அழிவை கொண்டு வருகிறது. ஆண்டவர் அவனை செயல்பட விட்டு கர்த்தர் அவனை அழிக்கிறார். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். இன்றைய காலத்துல கர்த்தர் நம்மளை சும்மா நிக்க வச்சு அவர் யுத்தம் பண்ண விரும்புகிறார். அந்த மொர்தெகாயின் வைராக்கியம் உள்ளவர்கள் நமக்கு தேவை. வைராக்கியம் நிறைந்தவர்கள். அன்றைக்கு எப்படி தானியேலின் நாட்கள் நம்ம படிக்க போறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க பாருங்க. அவங்க அறிக்கை பண்ண வார்த்தை, கர்த்தர் எங்களை விடுவித்தாலும்
அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நீர் நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். வைராக்கியம், வைராக்கியம், எகுவுக்குள் இருந்த வைராக்கியம், அந்த அப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு வேணும். மோசேக்குள் இருந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அந்த மிரியாமுக்குள் இருந்த வைராக்கியம், மோசேனுடைய தாய்க்கு இருந்த வைராக்கியம், அவனை பாலூட்டும் பொழுதே உருவாக்கி வளர்த்துகிறாள். வைராக்கியம். அப்ப வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளை நம்ம வாழணும். உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறோம். நம்முடைய வழக்கங்கள் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லா ஜனங்களுக்கும் வித்தியாசமா தான் நம்மை வைத்திருக்கிறார். நமக்குன்னு கத்தர் சில நியாயங்கள், பிரமாணங்கள், சட்டங்கள், அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதே போல நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படியணும். இந்த மொர்தெகாய் மூர்க்கம் நிறைந்தவனா, பெருமை உள்ளவனாய் இருந்தவன் இப்பொழுது மூர்க்கம் நிறைந்தவனாய் மாறி அவன் என்ன செய்கிறான்? தேவ ஜனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அதனாலதான் யூதரின் சத்துருவாகிய ஆமான் அப்படின்னு வசனம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்குது. யூதரின் சத்துருவாகிய ஆமான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்திலே, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அவன் சொல்றான், இவனையெல்லாம் நான் சாதாரணமா அழிச்சிருவேன், எனக்கு முன்னால் அந்த மொர்தெகாயெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று அவன் நினைக்கிறான். இந்த வசனமே சத்துரு என்ன சொல்றான்னா, தரிசனம் உள்ளவனை, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனை, கர்த்தரின் சார்பில் நிற்கிற மனிதனை பிசாசானவன் அற்பமா பார்ப்பான். இந்த அற்பமா பார்க்கிற மனுஷனை வச்சுதான் ஆண்டவர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். அற்பமா நினைக்கிற மனுஷங்களை வச்சு ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செஞ்சுட்டு போயிடுவார். நீங்கள் அற்பமான நிலையில் இருக்கலாம், நீங்க சாதாரண நிலையில் இருக்கலாம், மற்றவர்கள் ரொம்ப கேவலமா பார்க்கலாம், அற்பமா பார்க்கலாம். பயப்படாதீங்க. அப்படின்னா நீங்க நினைச்சுக்கங்க, நான் தேவ திட்டத்தில் நிற்கிற ஒரு மகன், மகள், ஒரு குடும்பம், ஒரு சபை என்று நினைச்சு கொள்ளுங்க. அற்பமாய் பார்க்கிற சத்துருக்களுக்கு மத்தியில உங்களையும் என்னையும் ஆச்சரியமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். எதற்கும் கலங்கக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது. ஒரு தைரியம், ஒரு உறுதி, ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். மொர்தெகாயை போல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் செய்யற காரியம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அற்பமா, யாரை பார்த்தாலும் அற்பம், மேட்டிமை. இவனால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. நான் இவன் அடுத்து சொல்றாரு, மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியினால் அகாசுவேரின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாக யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வசனம் சொல்லும். அதுபோல அவன் அதே பிசாசு, யூதரின் சத்துரு ஆகிய ஆமோன் வகை தேடி சுற்றுகிறான். வகை தேடி தேவ ஜனத்தை எப்படி அழிக்கலாம்? தந்திரமா, பேட்சா அழிக்க, சபையா அழிக்க, கோத்திரமா அழிக்க. வாலிபர்களை தனியா பிடிக்கிறான், பெண்களை தனியா பிடிக்கிறான், சிறு பிள்ளைகளை தனியா பிடிக்கிறான், ஊழியக்காரரை தனியா பிடிக்கிறான், ஊழியக்காரர் மனைவிமார்கள் தனியா பிடிக்கிறான், தலைவர்கள் எழுப்பினா லீடர்ஸ பிடிக்கிறான். எல்லாத்தையும் அங்கங்க செப்பரேட்டா வகை தேடி அழிப்பதில் அவன் கைதேர்ந்தவனாய் இருந்தான். ஆமான் சாதாரண ஆவி இல்லது. ஆமானுக்குள் இருந்தது பெருமை உள்ள ஆவி, மூர்க்கம் நிறைந்த ஆவி, அற்பமாய் பார்க்கிற ஆவி, முழுமையாய் அழிக்கும்படி கொல்லும்படி வகை தேடி திரிகிற பொல்லாத ஆவி ஆமானினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்துல இந்த ஆவி எப்படி திட்டமிட்டு செயல்படு, தேவஜனத்துக்கு விரோதமா, முழுக்க தேவஜனத்துக்கு விரோதமா தான் இந்த காரியம் எல்லாம் நடக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனை எதிர்க்காமல் முழு ஜனத்தையும் அழிக்க நினைக்கிறான். முழு ஜனத்தை இன்னைக்கு பாருங்க, உலகம் பூரா
தேவ ஜனத்தை அழிக்க, ஆவிக்குரியவர்களை அழிக்க, ஆவிக்குரியர்கள் பரவக்கூடாது, ஆவிக்குரியவர்கள் எழும்பக்கூடாது, ஆவிக்குரியர்கள் வளர்ந்துடக்கூடாது, சபை வந்துடக்கூடாது, வீட்டு சபைகள் பெருகிடக்கூடாது, தேவஜனம் என்ன பரிசுத்தமா மாறிடக்கூடாதுங்கிறதுல, ஆராதிக்கிற கூட்டம் பெருகிடக்கூடாதுங்கிறதுல சத்துரு பயங்கர கவனம் செலுத்துகிறான். அதத்தான் இந்த வேத பாடத்தின் மூலம் சொல்றோம். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்பாதவன், சுவிசேஷத்துக்கு தடையாக தேவ ஜனத்தை தேவனிடத்தில் சேர விடாமல் கலங்க பண்ணி பயமுறுத்தி அடிமைத்தனத்துக்குள் வைப்பதற்கு போராடுகிற ஒரு சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமையின் கிரியைதான் இந்த ஆமானின் ஆவி. ஒரு மனிதன் மேல் இருக்கிற பகைய ஒட்டுமொத்த ஜனங்கள் மேலும் காட்டுகிறான். ஒட்டுமொத்த ஜனங்கள் மேலும் இருப்பது போல அவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்துறான். ராஜா கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, முழு அதிகாரத்தை அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமா பயன்படுத்துறான். இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கான். ஆளுகிறவன் ஒருவனாய் இருக்கிறான். அதிகாரத்தை திட்டம் போட்டு அழிப்பதற்கு இன்னொருவன் சொல்றான். பவர் சென்டர் சொல்றாங்கல்ல, பவர் சென்டர்ஸ். ராஜா ஒரு பவர் சென்டர், ஆமான் ஒரு பவர் சென்டர். இந்த பவர் சென்டர்ல திட்டமிடுகிறத ராஜாவை வச்சு என்ன பண்றான், கையெழுத்து வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணுகிறான். சூசான் நகரம் கலங்குது. அப்ப இந்த ஆவிகளை அழிக்கணும். பெருமையுள்ள ஆவிகள், மூர்க்கம் நிறைந்த ஆவிகள், அற்பமாய் பார்க்கிற எண்ணமுடைய ஆவிகள், ஒரு மனிதனுக்காக ஒட்டுமொத்த குலத்தையும் ஜனத்தையும் அழிக்க துடிக்கிற வகை தேடுகிற சபிக்கப்பட்ட ஆவியின் எண்ணத்தின் வல்லமைகளை உடைப்பதற்கு, எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் கலங்காமல் நிற்கிற ஒரு கூட்டம் தேவனுக்கு தேவை. தேவனுக்கு தேவை. அவன் பார்க்கிறான், இதனோட கீ பர்சன் யார், இந்த யூத ஜனங்களுடைய கீ பர்சன் யார், அவனையும் அழிக்கணும், இந்த ஒட்டுமொத்த ஜனத்தை அழிக்கணும். திட்டமிட்டு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவான். தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா பயமுறுத்தி அவன் அழிக்க நினைக்கிற ஆவிதான் இந்த ஆமானின் ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தா, சீட்டு போட்டு அழிவு நாளை தீர்மானித்தான். டேட் குறிக்கிறான். இந்த நாள்ல இவனை அழிப்பேன். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் தேதியிலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தில் விழுந்தது. அப்ப அவன் என்ன பண்றான், டேட் பிக்ஸ் பண்றான். இந்த நாள்ல இந்த சட்டத்தை போட்டு இவர்களை ஒடுக்கணும், இவர்களை அழிக்கணும் நினைக்கிறான். இவன் என்னென்ன செய்யறானோ இவனை செய்ய விட்டு ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிறார். தேவ ஜனத்துக்கு விரோதமா செய்யறியா, நீ செஞ்சு பார். அதுக்கப்புறம் கர்த்தர் கிரியை செய்யறத பார்க்க போறோம். எவ்வளவு ஞானமா தேவனுடைய அந்த அனந்த ஞானம் இந்த சத்துருவை சாதாரணமா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டார். இந்த பெருமையின் ஆவி, மூர்க்கம் நிறைந்த ஆவிகள் அற்பமா பார்த்து ஒட்டுமொத்த தேவ ஜனத்தையும் அழிக்க நினைத்த துடித்த இந்த அதிகாரமுள்ள சபிக்கப்பட்ட ஆவிய ஆண்டவர் எப்படி வீழ்த்தினார் என்பது உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில ரகசியங்களை இன்றைய காலகட்டத்துல, இன்றைய நாகரிக நாட்கள்ல, எஸ்தரின் நாட்கள் வேற, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வேற. பல ஆயிரம் வருடங்கள் வித்தியாசம் உண்டு. ஆனால் அன்றைய நாட்களில் அவன் பிசாசம் என்ன ஸ்ட்ராட்டர்ஜி எடுத்தானோ அதே ஸ்ட்ராட்டர்ஜியை இன்னைக்கு பயன்படுத்துகிறான்னா, ஆண்டவர் அன்னைக்கு ஜெயம் எடுப்பதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாரோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்துறார். அப்ப ஆண்டவருக்கு யார் தேவை? முருதகாய்கள் தேவை. ஒரு முருதகாய் இன்னைக்கு போதுமா? இன்னைக்கு எவ்வளவு நாடுகள் இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு தேவ ஜனங்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அப்படின்னா ஒரு முருதகாயை வச்சு ஜெயிச்சிட முடியுமா? அப்படின்னா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முருதகாயை போல வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்பணும். ஒவ்வொருவரும் எழும்பணும்.
ஒவ்வொரு தேவ ஜன தரிசனம் உள்ள தலைவனுக்குள்ளும் விசுவாசிக்குள்ளும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ வாலிபர்களுக்குள்ளும் மொர்தகாய போல ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள் தேவனுக்கு தேவை. இன்றைக்கு தேவை. ஆண்டவர் திட்டத்துக்கு தேவை. எங்க வேலை செய்யலாம், என்ன வேலை செய்யலாம், ஆனா பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மொர்தகாய், சத்துருவுக்கு அடிபணியாத ஒரு மொர்தகாய், தேவ திட்டத்தை இருதயத்தில் சுமந்தவனாய் நிற்கிற ஒரு மொர்தகாய். இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கும் என்று தெரிந்து தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட தன்னுடைய உறவின் மகளை ஒரு ஆயுதமாக உருவாக்கி அரண்மனைக்குள் அனுப்பிவிட்டான். அவன்தான் மொர்தகாய். அவன்தான் ஒரு தந்திரமா, மற்றவர்கள் தந்திரமா தெரியலாம், அது தேவ ஞானம், இது தேவ செயல். தனக்கு கிடைக்கிறவர்களை சத்துருவனுடைய தாக்குதலுக்கு வரும்பொழுது அதை முறியடிக்கிற ஆயுதமாய் மாற்றி அரண்மனைக்குள் அனுப்பி வைத்தான். அரண்மனைக்குள் அனுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட மொர்தகாய்கள் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நம்ம கிட்ட கிடைக்கிற வாலிபர்கள், நமக்கு கிடைக்கிற நபர்களை நம்ம என்னவா உருவாக்குறோம்? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நினைக்கிறோமே. என் பிள்ளை தேவ திட்டத்துக்கு பயன்படுகிற ஒரு ஆயுதமா மாறணும்னு பெற்றோர்கள் நம்ம நினைக்கிறது உண்டா? நம்ம சபையில கிடைக்கிற வாலிபர்களை, நமக்கு சபையில கிடைக்கிற நபர்களை தேவனுடைய திட்டத்திற்கு, உன்னத திட்டத்திற்கு, சத்துனுடைய தாக்குதலுக்கு முறியடிக்கிற ஆயுதங்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கு இருக்கு. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன் தானே. கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னவர் தானே. கர்த்தரோடு இருக்கிறார்னு சொன்னவர் தானே. யோசுவாவை பார்த்து சொன்னவர் தானே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தபோது உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் தானே. மாறினாரா? மாறலையே. அந்த மொர்தகாய் அவன் வைராக்கியம் உள்ளவன் மாத்திரமல்ல, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டவர்களை உருவாக்குகிறவன். மொர்தகாய் யார் இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். யார் இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண போக மாட்டான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஒரு சல்யூட் தானே, ஒரு சல்யூட்டை போட்டுட்டு சம்பளம் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவோம். யாரோ என்னமோ பண்ணி போட்டு நமக்கு என்னன்னு போறவன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி, யாரோ என்னமோ பண்ணட்டும், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஏதோ வந்துட்டேன், பிறந்துட்டேன், வாழ்ந்துட்டேன், ஊழியம் பண்றேன், கிறிஸ்தவனா பிறந்துட்டேன் இருக்கிறேன், ஓகே, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துட்டு நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விலகக்கூடாது. அதுக்குத்தான் இந்த சங்கமம் மூலமா கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தையும் எழுப்ப விரும்புகிறார். மொர்தகாய்கள் எழும்பி எஸ்தர்களை உருவாக்கணும். எஸ்தர்களை எங்க உருவாக்கி அனுப்பணும்? உயர்ந்த இடத்திற்கு, சத்துருவின் கோட்டைக்குள், சத்துருவின் தந்திரமாய் அவன் திட்டமிடுகிற அந்த திட்டமிடுகிற இடத்துக்குள் உங்களிடத்தில் கொடுக்கப்படுகிறவர்களை உருவாக்கி அனுப்புகிற மொர்தகாய்கள் தேவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மொர்தகாயை குறித்து சொல்லப்படுகிறது எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் மொர்தகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி, அந்த வசனம் சொல்லுது, தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தகாய் இடத்தில் வளரும் போது, அந்த வசனம் பாருங்க, எஸ்தர் மொர்தகாயின் இடத்தில் வளரும் போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவள் சொல் கேட்டு நடந்து வந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்கிறான். பிள்ளைகளை கண்டிப்பா கீழ்ப்படுகிற பிள்ளைய வளர்த்திருக்கிறான். நீ தேவ திட்டத்துக்காக உருவாக்கப்பட்டவள். இன்றைக்கு நீ சாதாரண வீட்டில் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய எதிர்காலம் வேறொரு இடத்தில் இருக்கும் என்று சொல்லி அவன் நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும், எதை பேசணும், நீ எதை பேசக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தான். மொர்தகாய் கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த மொர்தகாய்கள் இன்னைக்கு பஞ்சம். இன்னைக்கு பிள்ளைகள் சொல்றத பெற்றோர் கேட்கறதுக்கு வந்தாச்சு. நான் இப்படிதான் ரைட் போய்க்க இருந்துக்கோ. ஆனா இங்க அப்படி இல்ல. மொர்தகாய் ஸ்ட்ரிக்டா வளர்த்துறாரு. சொல் கேட்டு இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் கீழ்படியணும்.
உனக்கு ஒரு கீழ்ப்படிதல் வேணும். சத்துருவை எதிர்த்து அவனை ஜெயிக்கிற விஷயத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படுகிறவர்களை வைத்துதான் தேவன் தம்முடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுவார். மொர்தெகாயை போல வைராக்கியம் உள்ளவர்களும் வேணும். அதே நேரத்துல மொர்தெகாயும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். அவனிடத்துல யாரை கொண்டு வந்தாலும் அவனையும் கீழ்ப்படுகிறவனா, தேவனுக்கும் தேவ திட்டத்திற்கும் அவன் கொடுக்கிற அறிவுரைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கி எங்கே அனுப்புகிறான்? அரண்மனைக்குள் அனுப்புகிறான். அவன் உருவாக்கிட்டான்னா எங்க போனாலும் சக்சஸ் தான். எங்க போனாலும் சக்சஸ் தான். எஸ்தர்னுடைய பேரு தான் எஸ்தரின் சரித்திரம். பேரு தான் எஸ்தரின் சரித்திரம். ஆனால் இங்க முழுக்க முழுக்க செயல்பட்டது மொர்தெகாய். மறந்துடக்கூடாது. மறைந்து நிற்கிறான். ஒன்னு சொல்லட்டுங்களா? தேவனுடைய யுத்த களத்தில் நிற்கிறவன் பெயருக்கும் புகழுக்கும் அவன் ஆசைப்பட மாட்டான். வேதம் அப்படித்தான் எஸ்தரின் புஸ்தகம் எழுதியிருக்கு. நீங்க எஸ்தரின் புஸ்தகம் முடியும் போது நீங்க பாருங்க, இந்த எஸ்தரின் புஸ்தகத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி முடிக்கிறாருன்னா, பேர் எஸ்தரின் புஸ்தகம் முடியும் போது எப்படி முடியுது? 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அதை அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஓ, நிறைய புக்கு படிப்பீங்க, நீங்க நிறைய புத்தகங்களை படிப்பீங்க. அந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது ஒரு அந்த புத்தகத்திற்குரிய ஒருவரை போட்டிருக்கும். அவருடைய சரித்திரம் போட்டிருக்கும். பென்னிகின் அவருடைய வாழ்க்கை வரலாறு புக் வாங்கினீங்கன்னா பென்னிகினை குறிச்சு முழுக்க போட்டிருக்கும். சாது சுந்தர் சிங் புக் வாங்கினீங்கன்னா அவருடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சார், எப்படி முடிச்சாருங்கிறதா முடியும். எத்தனை பரிசுத்தவான்கள் முன்னோடிகளா எழும்பின தலைவர்கள் எந்த புத்தகத்தை வாங்கினாலும், டிஎல் மூடி புத்தகத்தை பாருங்க. அவர் டிஎல் மூடின்னு அப்படின்னு தலைப்பில் அந்த புத்தகம் போட்டு அவர் படத்தை போட்டிருந்ததுன்னா முடியும் போது அவர்கள் தான் முடியும். ஆனா இந்த அதிகாரம் முடியும் போது யாருல முடியுதுன்னா மொர்தெகாயில முடியுது. எஸ்தர்ல முடியல, மொர்தெகாயில முடியுது. ஒரு சரித்திர புஸ்தகம் எதுல ஆரம்பிச்சு எதுல முடியும் நமக்கு தெரியும். ஆனா இந்த எஸ்தர் சரித்திர புஸ்தகம் மொர்தெகாயில முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலைப்பு தான் வேறொருத்தர் பேரு, ஆனா ஆண்டவர் செயல்படுகிற அந்த தலைமைத்துவம் உள்ளவனை, அநேகரை கீழ்ப்படுத்தி உருவாக்கக்கூடியவனை ஆண்டவர் அந்த பேருக்கும் புகழுக்கும் அந்த என்ன செய்ய மாட்டாரு, பயன்படுத்த மாட்டார். அவன் உள்ளுக்குள்ளேயே இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் எங்க மாட்டாங்க, எனக்கு மில்லியன் வியூஸ் வேணும், நான் பெரிய செலிபிரிட்டி, என்ன போக்கஸ் பண்ணுங்க, என்ன காட்டுங்க, என்ன ஜூம் பண்ணி காட்டுங்க, என்ன கொஞ்சம் நல்லா கிளியரா காட்டுங்க, நான் தான் தெரியணும், நான் தான், எனக்கு தான் தரிசனம், நான் தான் பெரிய ஆள். இன்னைக்கு அதுதான் மாறிடுச்சு. சோ இத ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேவ திட்டத்துக்கு பயன்படணும். இந்த குவாலிட்டி உள்ளவர்களை வச்சுதான் கர்த்தர் செய்வார். அதனால நம்ம அப்படிப்பட்டவங்கள மாறணும். அப்படிப்பட்ட மாறுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் சரியாக வந்துவிட்டது. சத்துருவினுடைய சதித்திட்டங்களும் தேவனுடைய அற்புதமான செயல்களையும் குறித்து நம்ம பார்த்தோம். மொர்தெகாயை குறித்து மாத்திரம் தான் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரத்துல இதை எப்படி கர்த்தர் தெளிவா செய்தார் என்றும் இதனுடைய முடிவு என்ன என்பதையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒன்னே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் நான் யார், நான் தேவ திட்டத்தில் இருக்கிறேனா, எனக்குள் என்ன குவாலிட்டி இருக்கு, என்னிடத்தில் கொடுக்கிறவர் நான் என்னவாக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல கொடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நபராய் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறார்.
உலகம் முழுவதும் நாம் பரம்பி இருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் விகற்பமானவர்களாய் இருப்போம். நமக்கென்று விசேஷ சட்டம் உண்டு. தேவன் நம்மளை நேசிக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார். இப்படிப்பட்ட மூர்க்கம் நிறைந்த, பொறாமை நிறைந்த, எரிச்சல் நிறைந்த, கொலை செய்யும்படி வகை தேடி சுற்றித் திரிகிற தேவ ஜனத்துக்கு சத்துருவாய் இருக்கிற இந்த ஆமானின் வல்லமை இன்னைக்கும் உலகம் முழுவதும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு துடித்துக் கொண்டு, அதிகாரம் கையில் இருக்கு. அற்பமா எண்ணி கொண்டு தேவஜனத்தை முற்றிலும் அற்பமா எண்ணிக்கொண்டு அழிக்க துடிக்கிற அதிகாரத்தோடு கூட உலக அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு எப்படியும் தேவஜனத்தை சூறையாட துடிக்கும் பொழுது சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரத்தை வைத்து எழும்புகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். இந்த சங்கமம் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எழுப்புவாராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்குவாராக. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தாவே, தேவன் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அழிக்க அற்பமாய் பார்க்கிற ஜனத்தை வைத்து ஆச்சரியங்களை செய்கிற தேவன். உம்முடைய யுத்தத்தினுடைய ஸ்ட்ராட்டர்ஜியே வித்தியாசமானது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து ஆண்டவர் தேவ திட்டத்தை விலகி நிற்கிற ஒரு கூட்டமா நிற்கிறோம். இல்ல இல்ல, என்னிடத்துல கிடைக்கிறவர்களை நான் தேவ திட்டத்துக்காக உருவாக்கணும். நானும் உருவாகி என்னிடத்தில் கொடுக்கப்பட்டவர்களையும் தேவ திட்டத்துக்கு உருவாக்கி அவர்கள் உன்னத இடங்களில் அமர பண்ணி சத்துருடைய தந்திரமான திட்டங்களை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு தேவனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. இன்றைக்கும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த ஆமானின் வல்லமையின் கிரியைகள் இப்பொழுதே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுட்டரிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமைகள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக. சூசான் நகரம் கலங்கினது போல சத்துருடைய கோட்டை கலங்கும்படியாக, சத்துருடைய திட்டங்கள் கலங்கும்படியாக ஒரு கூட்டத்தை எழுப்பும் ஆண்டவரே. ஒரு உயிர் மீட்சி உள்ள ஒரு கூட்டமாய், வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டமாய், ஒரு யவன ஜனமாய் எழும்பட்டு என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சங்கமம் வானொலிக்காக ஜெபிக்கிறோம். இதுல இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல கொடுக்கிறேன். தேவ திட்டத்தோடு கூட அநேக ஜனங்களுக்கு இந்த நிகழ்ச்சி கடந்து சென்று அவர்களை உருவாக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி பாஸ்டர் சீமன் ஸ்டான்லி அவர்களே. இன்றைய நாளில் எஸ்தர் புத்தகத்திலே சத்துருவின் திட்டமிட்ட தாக்குதல் என்ற தலைப்பிலே அதிகமான விளக்கத்தை கொடுத்தீர்கள். அடுத்த முறை இயேசு எப்படி வெற்றி பெற்றார், வருகிறார், இந்த சத்துருவை எப்படி மேற்கொள்கிறார் என்பதை அடுத்த முறை நாங்கள் படிக்க போகிறோம். மிகவும் ஆசீர்வாதம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கு எனக்கு இது ஒரு புதிய ஒரு வெளிப்பாடாக தெரிஞ்சது. அதுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியம் ஆசீர்வதித்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமென். 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 சிஸ்டர் ரஜினி.